தமிழ் காஃபி வித் கிரிக்கெட். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாடா ஐபிஎல் 2026ஓட 13th மேட்ச் RR vs MI. எங்களோட 12th மேட்ச்சுக்கு பார்த்தா அது மழைனால நோ ரிசல்ட். இந்த அந்த மேட்ச் தான் நோ ரிசல்ட் மலையாளன்னு பார்த்து இந்த மேட்ச் மழை வந்து நோ ரிசல்ட் பயப்பட்டேன். ஆனா இல்ல 11 ஓவர்ஸ்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்துச்சு. பவர் பிளே 3.2 ஹவர்ஸ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாஸ் வின் பண்ணது மும்பை இந்தியன்ஸ். அவங்க முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அப்புறம் போட்டு பொழந்துட்டாங்க ரெண்டு பேரும், யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சி. நான் ஒன்னே அன்னைக்கு கேட்குறேன், வைபவ் சூரியவன்சிக்கு எவ்வளோ வயசு? பும்ரா போட்டு ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறாரு. நான்லாம் பார்த்து அழுதுட்டேன். அன்னமே அடிக்கிறாரு வைபவ் சூரியவன்சி. 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு ஆள் 5 சிக்ஸ், சின்ன பையன் 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு 4 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி நம்ம SSV ஜெய்ஸ்வாலும் அவரும் யங்ஸ்டர் தான். அவரும் 77 ரன்ஸ் மும்பை விளாசிட்டாங்க. 11 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரியே தெரியல, 20 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரி ஒரு சரியான அடி போட்டு அடிச்சிட்டாங்க. 150 ரன்ஸ் ஒரு இமாலய இலக்கு எடுத்தாங்க. ஏன்னா 11 ஓவர்ஸ்க்கு 150 நல்ல ஒரு பெரிய டார்கெட் தான். அப்புறம் நம்ம இந்த பக்கம் நம்ம பவுலிங் வந்தோம்னா அல்லாஹ் கசன்ஃபர் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. பும்ராக்கு 3 மேட்ச் ஆகி ஒரு விக்கெட் வராது. சர்ப்ரைஸ், இது ரெக்கார்டும். அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூர் தான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவ்வளவா பவுலிங் இல்ல. 150 for 3 ஆடுறாங்க. 151 வந்துச்சு டார்கெட். இப்போ நம்ம மும்பை பேட்டிங் வந்தோம்னா ரயன் ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. ஆனா ரெண்டு பேருமே அடிக்கல ஒழுங்கா. ஒரு மாதிரி டாப் ஆர்டர் கொலாப்ஸ், மிடில் ஆர்டர் கொலாப்ஸ், மொத்தத்தில் டீமே கொலாப்ஸ். ஏன்னா ரயன் ரிக்கல்டன் 8 ரன்னுக்கு காலி. நம்ம மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, திலக் வர்மா யாருமே ஒழுங்கா அடிக்கல. ஹர்திக் பாண்டியா மான்ஸ்டர் மாதிரி அடிப்பாருன்னு பார்த்தேன். மான்ஸ்டர் மாதிரிலாம் அடிக்கல, 9 ரன்னுக்கு அவுட். அப்புறம் நம்ம நமன்தீர் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாரு. சரி அவராச்சும் அடிச்சு தரலான்னு பார்த்தா அவரும் அடிக்கல. ஒரு நல்ல ஒரு கேம்யூ 312 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சு ஒரு மாதிரி அவுட், டீமே ஆல் அவுட் ஆயிடுச்சு. பவுலிங்ல ரவி பிஷ்ணா என்ன போடுறாரு? போன மேட்சும் எப்படி போட்டாரு, அதுக்கு முன்னாடி மேட்ச் எப்படி போட்டாரு, எல்லாம் இந்த மேட்சும் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. இதான் இந்த மேட்சோட சம்மரி. ராஜஸ்தான் ராயல்ஸ் 27 ரன்ஸ்ல ஒரு சரியான விக்டரி ஆயிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு 3rd வின்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் 123க்கு 123 for 9. நம்ம RR பவுலிங்க்கு வந்தா நம்ம ஆர்ச்சர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்தீப் சர்மா 2 விக்கெட் எடுத்தாரு. ரவி பிஷ்ணா 2 ஓவர்ல 25 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாதிரி டீசென்ட் ஸ்கோர்னு கூட சொல்ல முடியாது. ஆனா 11 ஓவர்ஸ் 123க்கு 9ங்கிறது ஒரு கம்பேக் கொடுக்கறது. அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்கலாம் MI, அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான். இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து நம்ம SSV ஜெய்ஸ்வால் தான். இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. செம விக்டரி. இது வந்து கண்டிப்பா இது வந்து மும்பையை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுக்கு தள்ளப்படும், டவுன்ஃபாலுக்கு. ஏன்னா இது வந்து மும்பையோட 2வது தோல்வி. இதுதான் இந்த மேட்சோட சம்மரி. இந்த மாதிரி கிரிக்கெட் மற்றும் என்டர்டெய்னிங் வீடியோக்கு குயின்ஸ் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.